ஹாய் ஹலோ குட் ஆஃப்டர்நூன் குட் ஈவினிங் குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல்லட்டில் ஒரு சூப்பரான ஒரு ரைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் இன்னும் சூப்பரான ட்ராவலிங் விலாகில் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபுட் ரிலேட்டடான டாபிக்ஸ் அண்ட் ஃபன் ரிலேட்டடான திங்ஸ் அண்ட் எக்ஸ்பிரிமெண்ட் ஓரியன்டட்ஸ் அண்ட் ப்ளாக் இதெல்லாம் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். அண்ட் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ இது போல் இன்னும் சூப்பரான திங்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது என்ன ரூட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக வந்து கப்பலூர்லேருந்து நம்ம வந்து போயிட்டுருக்கோம். கப்பலூர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் அவுட் ஏரியா ஆஃப் மதுரையில் கப்பலூர் இருக்குது. ஸோ அங்கே சிட்கோ ஏரியா பக்கம் நம்ம போயிட்டுருக்கோம். இது பேக் சைடு ஆஃப் சிட்கோ ஏரியா பக்கத்தில் வந்து அந்த ரயில்வே தண்டவாளம் இருக்கும். ஸோ அங்கேருந்து நம்ம வந்து எங்கே ஜேர்னி போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாட்டுத்தாவணிக்கு தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் வந்து அங்கே என்னெல்லாம் இருந்தது ஸோ அதை தான் நம்ம வந்து ஒன்றா நம்ம வந்து வியூ பண்ணி பார்த்துட்டு போக போகிறோம். டோட்டலாக இந்த வீடியோ வந்து அப் டு வந்து ஒரு 20 மினிட்ஸ் இருக்கும். நம்ம நியர்பை வந்து ஒரு 50 to 80 கிலோமீட்டர் ரேஞ்சில் வந்து நம்ம இந்த ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து கிராஜுவலாக நீங்கள் வந்து மாட்டுத்தாவணி போகிறீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக இவ்வளோ டைம் எடுத்துக்கும். அப் டு 30 to 35 மினிட்ஸில் நீங்கள் வந்து ஒரு பைக்கில் வந்து 50 to 80 ரேஞ்சில் போனீங்க அப்படின்னா நீங்கள் ரீச் அவுட் ஆகிடலாம். ஸோ அது மாதிரி ஒரு ஸ்பீடில் தான் நம்ம போயிருக்கோம். ஸோ வாங்க அந்த ரூட்டு வந்து நீங்கள் யாரும் மதுரை பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். அண்டு இந்த மாதிரி ஒரு ரூட்டை பார்க்கும்போது உங்களுக்கு உங்களோட ஓல்டு திங்ஸ் ஞாபகம் வந்தாலும் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதை பற்றின சில எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இது இருந்தது அப்படின்னா கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ மேபி அது உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கலாம். எல்லோரும் நினைக்கலாம் நம்ம ஏன் வந்து ஊர் சைடு வழியாக போகாமல் இப்படி பைபாஸ் ரூட் ப்ரிஃபேர் பண்ணுறோம் அப்படின்னா மேபி நம்ம வந்து புல்லட்டில் ரைட் பண்ணுறப்போ மேபி பைபாஸ் தான் வந்து ஒரு கரெக்டான ஒரு ரூட் வேவாக இருக்கும். அந்த ஸ்பீட் மெயின்டைன் பண்ணி நம்ம கரெக்டான மைலேஜை பிடிக்கிறதுக்கு. ஏன்னா ஆரி பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா சிசி அதிகமாக இருக்கனால மைலேஜ் வந்து அப் டு வந்து 35 to 40 42 அப்படிங்கிற ரேஞ்சு தான் வந்து மேக்ஸிமம் ஆஃப் யூசர்ஸ் வந்து சொல்லக்கூடிய ஒரு மைலேஜ் டூ. அண்டு இங்கே அந்த நம்மளோட இதில் வந்து எப்போவும் வந்து வாய்ஸு அண்டு ரியல் வாய்ஸு அண்டு ரியல் சவுண்ட்ஸ் வந்து கட் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம கட் பண்ணலை. ரீசன் என்னென்னா சில பேருக்கு ரியல் ஆரியோட சவுண்டு என்ன அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னு சில பேர் விருப்பப்படுவாங்க. ஸோ அதனால் அந்த வைபோட சவுண்டு எப்படி இருக்குது நம்ம ட்ராவல் பண்ணும்போது அப்படிங்கிறத வந்து நம்ம அப்படியே ராவாக கொடுத்துருக்கோம். அண்ட் இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் பண்ணலை. புல்லட்டில் பார்த்திங்கன்னா பொதுவாக சைலன்சர்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஆனால் எந்த சைலன்சர் எதுவுமே சேஞ்ச் பண்ணலை. சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இதோட சவுண்டு இன்னும் மேசிவாக இருக்கும். பட் அது வந்து நிறையா ஹெல்த் இஷ்யூஸ் அண்ட் நிறைய விஷயங்களில் வந்து நிறைய பேருக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கவர்மெண்ட் பேஸ் படி அதே மாதிரியான ஃபார்மேஷனில் நம்ம வந்து புல்லட் வச்சு ரைட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஸோ நான் சைலன்சர் சேஞ்ச் பண்ணேன்னா அப் டு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் மைலேஜ் வந்து எனக்கு ட்ராப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் யாருமே வந்து நிற்க முடியாது. புல்லட் போணுச்சு அப்படின்னா அவங்க காதை பட்டிக்கிட்டு தான் நடக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும். ஸோ அது ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டான ஒரு விஷயமா இருக்குங்கிறதுனால அதை நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டோம். ஸோ இது கரெக்டான வேவாக இருந்ததுன்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அண்ட் இது போல் இன்னும் சூப்பரான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம போயிட்டுருக்க ரூட் வந்து ஏர்போர்ட். அதுக்கப்புறம் வந்து மண்டேலா நகர் ஏர்போர்ட்டை ரீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிறைய காலேஜஸ்லாம் இருக்கும் இடையில போகிற வழியில். சயின்ஸ் ரிலேட்டடான காலேஜஸ் அப்புறம் எம்பிபிஎஸ் காலேஜஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணி தான் நம்ம வந்து மாட்டுத்தாவணிக்கு போக போகிறோம்.
அண்டு இந்த ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு அந்த ஃபார்வேர்டு வீடியோவோ இல்லை பேக்வேர்ட் வீடியோவோ எதுவுமே பண்ணலை. நம்ம ரவா வந்து அப் டு 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். ஸோ அதை அப்படியே தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் போட்டிருக்கோம். இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை நீங்கள் எனக்கு கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ஃப்ரெண்டு ஒரு சொன்னால் இதை வந்து விஆரில் நம்ம வியூ பண்ணி பார்க்குறப்போ ரியலாக நம்ம வந்து புல்லட் ரைட் பண்ணுற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால். ஸோ அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, பட் மேபி அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் விஆர் வியூவில் பார்க்கும்போது. ரியல் சவுண்டு, அதுக்கப்புறம் நீங்கள் அதில் வந்து உட்காந்து ரைட் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஸோ விஆர் வச்சுருந்தீங்க, யாரும் விஆர் டிஜிட்டல் கேமரா எதுவும் வச்சுருந்தீங்க, அது ரிலேட்டடான வியூ பண்ணி பார்க்குற மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டி இருந்தது அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து அது த்ரூ பாருங்கள். உங்களுக்கு வந்து ரியல் புல்லட் ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த டோல்கேட் வந்து ரீச் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாகரத்தினம் அங்காளம்மாள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஒன்று இருக்குது. ஸோ அந்த காலேஜ் வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த ஜேர்னி. ஆஃப்டர் திஸ் டோல்கேட்டை ரீச் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஆஃப்டர் த டோல்கேட்டு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, ஒரு காலேஜை கிராஸ் பண்ணோம்னு. ஸோ அந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து வந்தாச்சு. ஸோ இந்த காலேஜில் பார்த்திங்கன்னா நிறையா ரஷ் இருக்கும். இந்த டைம் பீரியடில் கொஞ்சம் பீக் டைம் பீரியடில் நம்ம வந்தோம் அப்படின்னா நிறையா பீப்புள்ஸ் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இடத்துல வந்து ரோமிங்கில் இருப்பாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பைக் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி நீங்கள் வந்து நம்ம ரைட் பண்ணுறப்போ நிறைய இடத்துல நீங்கள் கவனிச்சிருக்கலாம். ஒவ்வொரு கார் நம்ம ஓவர்டேக் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே கண்டினியூஸாக வந்து பீப் ஹாரன் வந்து கண்டினியூஸாக ஒரு 5 to 6 டைம்ஸ் வந்து பீப் பண்ணுவோம். பண்ணால் தான் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க மேபி அவங்க மிரரில் பார்க்கலனாலும் சரி, அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இன்சஸ் வந்து மைண்டில் கிடைக்கும் ரைட் பண்ணுறவங்களுக்கு. அண்ட் நம்ம வந்து 2 sides ஆஃப் மிரரையுமே என்றைக்குமே க்ளீன்ஃபுல்லாக வச்சுக்கணும் நம்ம ரைட் பண்ணுறப்போ. ஸோ ஏன்னா வந்து அப் டு வந்து ஒரு 30 to 50 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் டு ரைடு. ஸோ அதனால் நம்ம வந்து ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப கவனமாக வந்து நம்ம வந்து ரைடில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். அப் டு நம்ம ஏன்னா வந்து அப்புறம் நம்ம 80 கிலோமீட்டர்ஸில் வந்து ரைட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸ்பீடில். ஸோ நம்ம புல்லட் அப்படிங்கிறப்போ இது வந்து அப் டு 80ங்கிறது ஒரு கண்ட்ரோலபிளான ஒரு ஸ்பீடாக தான் இருக்கும். மோர் தென் 100-120க்கு மேலே போகும்போது தான் அந்த கண்ட்ரோல் வந்து லாஸ் ஆகும். ஸோ மேபி மேக்ஸ் ஸ்பீட் ஆஃப் திஸ் 350 cc வந்து 120ங்கிறது மேக்ஸிமம் எல்லாமே சொல்லக்கூடிய ஒரு ஸ்பீடு. 120 ஸ்பீட் நம்ம வந்து இதெல்லாம் அச்சீவ் பண்ணி இருக்கோம். பட் இங்கே பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக வச்சுக்கணும். ஏன்னா இது ரொம்ப ரஷபிளான ஒரு பிளேஸு. எப்பொழுதும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேரிகார்டு அப்புறம் வந்து ஒரு 3-way 4-way கிராசிங் வருது அப்படின்னா அப் டு வந்து 10 to 20 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு வந்து நம்ம வந்து வந்துடணும். அப்போ தான் நம்ம வந்து கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும் நம்ம பைக்கை. நம்ம வந்து பாஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம வந்து கிவ் அப் பண்ணி மூவ் ஆன் பண்ண முடியும். ஸோ அதனால் ரொம்ப இப்போது நிறையா கிராசிங் வருது அப்படின்னா மேபி அப் டு 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து ரேஞ்சில் வந்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்ட்ரோலபிளாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு இது மாதிரி சில விஷயங்கள் பிடிச்சிருந்தது நம்மளோட இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கைடன்ஸில் நல்லா இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு தம்ஸ் அப் போட்டுக்கோங்க.
புல்லட் பைக்கை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லெவல் தான் நீங்கள் வந்து திருப்ப முடியும். பைக்கை நீங்கள் நேராக போயிட்டு இருக்கும்போது ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் திருப்பினீங்க அப்படின்னா ஸ்கிட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பேஸ் சைடில் இருக்கக்கூடிய பேக் சைடில் இருக்கக்கூடிய டயர் வந்து கொஞ்சம் ப்ராடாகவும் ஃப்ரண்ட் சைடில் இருக்கக்கூடிய டயர் வந்து கொஞ்சம் ஸ்மால் சைஸாகவும் கொடுத்துருப்பாங்க. சில நிறையா நார்மல் வண்டிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 டயரும் வந்து ஈவனாக வச்சுருப்பாங்க. கொஞ்சம் பிகராக இருக்கும் பேக் சைடு, பட் இதில் நல்லாவே பிகராக கொடுத்துருப்பாங்க. ரீசன் என்னென்னா ஸ்கிப் ஆகிடக்கூடாதுங்கிற ஒரு ரீசனுக்காக. அதுவும் போக சில டைம் வந்து ஓவ்லிங் எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று நடக்கும். என்ன அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஷாக் அப்சரோ இல்லை ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய சம் ப்ராப்ளம்ஸும் இருந்துச்சு, ஹேண்ட்லிங்கில் ஏதாச்சும் சின்னதாக ஒரு மிஸ்கன்வீனியன்ட் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஓவ்லிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃப்ரண்ட்டு அந்த ஹேண்ட்பர் வந்து கடன் அப்படியே ஆடும். அப்படி ஆடுறப்போ நீங்கள் வந்து ரொம்ப டைட் பண்ணிங்கன்னா இன்னும் அதிகமாக ஆடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அது ஃப்ளோவில் வந்து அதை விட்டு பிடிக்கிறதுங்கிறது வந்து எக்ஸ்பீரியன்ஸில் மட்டும்தான் நீங்கள் கெயின் பண்ண முடியும். ஆர்இ பொறுத்தவரைக்கும் அது ஒரு சின்ன ஒரு ட்ராபேக் இருக்குது. பட் இந்த வண்டி நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் வேறு எந்த வண்டியில் வேணாலும் நீங்கள் செம்மையாக ரைட் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஃபுல்லாகவே வந்து ராவாக இருக்கும். நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து அப் டு ஓல்டு ஏஜில் அவங்க எப்படி வந்து அந்த மோட்டர் சைக்கிள்லாம் ரைட் பண்ணாங்களோ அந்த ஃபீல் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். நியூ ஃபெசிலிட்டிஸு அந்த ஆட்டோமேட்டிக் சென்சன் அதெல்லாம் எதுவும் இருக்காது. ஏன்னா இது அப் டு வந்து 2017 மாடல். ஸோ 17 to 19 வந்து அந்த 350 மாடல். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் ராவாக இருக்கும். அண்ட் நம்ம ரைட் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம போகிற ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா காலேஜஸ் அண்டு நிறையா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறையாவே இருக்குது. ஸோ இது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு
இருக்கக்கூடிய ஒரு டிராஃபிக் சிக்னல் பிளேஸு. நம்ம எப்போதும் இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டாப் வந்து ஒரு பிட் ஸ்டாப் கொடுப்போம். பட் இந்த தடவை நமக்கு வந்து க்ரீன் சிக்னல் இருந்தனால நம்ம வந்து அப்படியே நம்ம ரைடை வந்து கண்டினியூ பண்ணியாச்சு. அப்படி இல்லைன்னா நம்ம இங்கே கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணிட்டு தான் போகிற மாதிரி இருந்திருக்கும். இது வந்து ஒரு 4-வே கிராசிங் மாதிரி வரும். அண்ட் இந்த டிராஃபிக் சிக்னலை நம்ம வந்து கடந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேலம்மாள் போடி கேம்பஸ் அப்படின்ற ஒரு காலேஜ் ஒன்று இருக்குது. ஸோ அந்த காலேஜ் வந்து மேபி எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இந்த மாதிரியான ஒரு காலேஜ்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே வந்து மேபி டாக்டர்ஸ்லாம் நிறையா லேர்ன் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த காலேஜ் வழியாக தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து க்ராஸ் பண்ணி தான் நம்ம போக போகிறோம். அண்டு இங்கே வந்து நம்ம சரியாக வந்து ஒரு 1:45 இந்த மாதிரி டைமிங்கில் நம்ம போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறதுனால இங்கே கொஞ்சம் ரஷ் கொஞ்சம் நிறையாவே இருக்குது. பட் இது வந்து ரொம்ப ரஷ்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு மிட் டைம் ஆஃப் டே டைமில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். இதுவே பீக் ஹவர்ஸில் வந்தோம் அப்படின்னா இன்னும் வந்து ஹெவியான ரஷ்ஷை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் என்ன கேட்டால் இது வந்து ரொம்ப ரஷ்ன்லாம் சொல்ல முடியாது. அண்டு நான் ஒன்று ஃபேஸ் பண்ணேன் இந்த கப்பலூர் டு மதுரை மாட்டுத்தாவணி பைபாஸில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைட் லேண்டில் வந்து சென்டர் ஆஃப் த ரைட் சைட் லேண்டில் வந்து ஒரு சின்ன ஒரு பேட்ச் நடந்திருக்கு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு டார்க் கலரில் வந்து கண்டினியூஸாக வந்து அந்த ரோட்டுக்கு சென்டரில் வந்து ஒரு பேட்ச் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பெண்டு மாதிரி இருக்குது அந்த ஹைவேல. ஸோ அது வந்து அப் டு வந்து ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே போகிறாங்க அப்படின்னா ஸோ அது வந்து ஒரு சின்ன ஒரு டிஸ்கம்ஃபோர்ட் வந்து கொடுக்குது. பட் ரொம்ப பெரிய எஃபெக்ட் தெரியாது. மேபி நம்ம லெஃப்ட் சைடில் நம்ம ப்ரிஃபர் பண்ணி போகிறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு ஸ்மூத்தாக ரைட் ஆகிடும். அதனால வந்து ஸ்மூத்தாக படம் போயிட்டுருக்கு நமக்கு. மற்றபடி காரில் நீங்கள் ரைட் பண்ணுறீங்க அப்படின்றப்போ இதை பற்றின ஒரு சின்ன எஃபெக்ட் கூட தெரியாது. ரொம்பவே ஸ்மூத்தாக சூப்பராக வந்து ஹைவே வந்து செம்மையாக இருக்குதுன்னு சொல்லலாம். அண்டு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆரி பைக் இது வந்து ஒரு ஆர்மி பேஸ்டு அந்த மாதிரி டைமிங்கில் சோல்ஜர்ஸ்னால யூஸ் பண்ணப்பட்ட ஒரு பைக்கோட அந்த ஃபார்மேட் அப்படிங்கிறதுனால அதோட விண்டேஜ் தன்மை குறையாமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரியே ஃபார்மேஷன்லேயே ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டு இருந்தாங்க அப் டு 2019-20 வரலும். ஆஃப்டர் த 20 அப்புறம் தான் ஹண்டர்னு சொல்லி ஒன்று விட்டுருக்காங்க. ஸோ அது வந்து அப்படியே கொஞ்சம் மாடர்னாக ரெட்ரோ பைக் மாடலில் வந்து ஒரு ஆரி பைக் இருக்கும். ஸோ அடுத்த ஃபியூச்சரில் இன்னும் அதோட அட்வான்ஸாக ரெட்ரோ பைக் அண்டு மூமெண்ட்டாக வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான ஒரு செக்ஷனையும் நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஆரி இன்வால்வ் ஆகிட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு ஸ்டெபனான ஒரு மைண்ட் செட்டில் இருக்க அந்த பீப்புள்ஸ் வந்து எப்போவுமே வந்து ஓல்டு ஆரி பைக் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஓவர் வந்து உங்களால் வளைக்க முடியாது. ஒரு லிமிட்டான அளவு தான் நீங்கள் வந்து அதை வந்து வளைச்சி ரைட் பண்ண முடியும். அண்ட் வெயிட் வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 180 to 170 kgக்கு மேலே இருக்கும். 220 அப்படியும் இருக்கும். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா. ஸோ ரைட் பண்ணும்போது வந்து ஒரு பிக்கராக வந்து ஒரு ஹார்ஸ் ரைட் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீலும் கிடைக்கும். நிறைய பேருக்கு வந்து இது வந்து ஒரு எலிஃபண்ட் மாதிரியான ஒரு ஃபீலும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா அது வந்து கம்ஃபோர்ட்னஸ் வந்து ரொம்ப
செம்மையாக இருக்கும். இந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸில் அந்த சஸ்பென்ஷன்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் சேஃப்டி வைஸ் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 2 பம்பர்ஸ் கொடுத்துருவாங்க. உங்களோட நீலேருந்து அப் டு உங்களோட ஹிப் போர்ஷன் வரலும் உங்களுக்கு வந்து ஃபுல் சேஃப்டி இருக்கும். இன்கேஸ் எனிதிங் ஹேப்பன் அப்படின்னா கூட உங்களோட நீ அண்ட் உங்களோட ஃபுட் நீ எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சேஃபபிளான ஒரு பொசிஷனில் வந்து இருக்கும். அப் டு நீங்கள் 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருந்தால் கூட 80 to 100 ரீச் பண்ணியிருந்தா கூட. ஏன்னா இது வந்து பாடி வந்து ஃபுல்லாக வந்து மெட்டல் சர்ஃபேஸ்னால் ஆகப்பட்டது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த பைக் ரைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு வெஹிக்கிள் வாங்க போனாலும் அதோட மெட்டல் குவாலிட்டியும் அதோட மெட்டல் வெயிட்டையும் தான் நீங்கள் வே பண்ணி பார்ப்பீங்க. அதை பொறுத்து தான் நீங்கள் வந்து பைக்ஸ் வாங்குறதும் இல்லை அடுத்து நெக்ஸ்ட் வெஹிக்கிள் மூவ் பண்ணுறதும் வந்து உங்களோட டிசிஷன் வந்து இருக்கும். ஒரு நார்மல் சைக்கிள்ஸ் வந்து நீங்கள் இப்போ எடுத்து போகிறீங்க அப்படின்னா கூட அதில் வந்து மர்காட்ஸ் இருக்காது, சரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லை. இப்போ உள்ள பைக்ஸு சைக்கிள்ஸை பொறுத்த வரலும் சொல்கிறேன். இது பைக்கோட எதுக்கு நீ சைக்கிளை போய் கம்பேர் பண்ணுற அப்படின்னு கேட்கலாம். பட் அந்த பைக் ரைட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு மைண்டில் தொட்டான விஷயங்கள்லாம் அதுதான். ஸோ அடுத்து நம்ம வந்து ஒரு பைக்கு இல்லை ஏதோ ஒரு கார் ஒன்று இல்லை ஒரு சைக்கிள்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம் அப்படின்றப்போ அதை பார்க்குறப்போ நான் போய் பார்க்குறேன். இங்கே பிஎஸ்சிஏ ஷாப்னு ஒரு இருக்குது, பைக் சைக்கிள் ஷாப் இருக்குது. அங்கே போய்ட்டு சும்மா சைக்கிள் வாங்கலாம் அப்படின்ட்டு போனால் அங்கே வந்து மாடர்ன் ஸ்போர்ட்ஸ் பைக்குன்னு சொல்கிறான். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 13,000ங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஸ்பீடை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அந்த சைக்கிள் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளோட எக்கனாமிக் வைஸ் வந்து அது வந்து உங்களுக்கு செட் ஆகுமா, இல்லை உங்கள் பின்னாடி வந்து ஒரு பர்சனை வந்து நீங்கள் கேரி பண்ணி கொண்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சரி ஓகே, நீங்கள் ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு பேக் வந்து பேக் சைடில் கேரி பண்ணி உங்களால் கொஞ்சம் ஒரு மோர் தென் ஒரு 20-25 கிலோமீட்டர்ஸ் போக முடியுமான்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் மட்டும்தான் போக முடியும் அந்த சைக்கிளில். இதுக்கு முன்னாடி வந்து ஹெர்குலிஸ் கேப்டன் ஒரு சைக்கிள் வந்து விட்டுருந்தாங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெட்டல் பாடியாக இருக்கும். மர்காட்டில் இருந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த பிரேக் ஷூ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சைக்கிளை பீட் பண்ணுறதுக்கு வந்து இந்த சைக்கிள் வந்து சுத்தமாக செட்டே ஆகாதுன்னு சொல்லலாம். மேபி பர்பஸ் ஆஃப் த சைக்கிள்ஸ் வந்து டிஃபர் ஆகலாம், அதோட பர்பஸ் வந்து டிஃபர் ஆகலாம். இது ஏன்னா இப்போ வரக்கூடிய சைக்கிள் வந்து ஸ்பீட் ஃபோக்கஸ் பண்ணி வந்திருக்கு. கோல்டன் ஏஜில் இருந்த அந்த சைக்கிள்ஸ் வந்து சம் ப்ராடக்ட்ஸை கேரி பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணாங்க. ஸோ எவால்வேஷன் ஆஃப் த லைஃப்பை பொறுத்து இந்த சைக்கிளோட மேனுஃபேக்சரிங் வந்து ரொம்ப டிஃபர் ஆகிட்டு போயிட்டுருக்கு. ஸோ எது எசென்ஷியல் திங்ஸ்ன்னு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்கும்போது இதை நான் அடிச்சுக்கிட்டு சொல்லலாம், மெட்டல் பாடி ரிலேட்டடான அந்த மாதிரியான ஒரு வெஹிக்கிள் வாங்குறது வித் அதோட வேயிங் ஆஃப் வெயிட்டு அண்ட் குவாலிட்டியை பேஸ் பண்ணி வாங்குறதுங்கிறது உங்களுக்கு லைஃப் டைமில் ஒரு நல்ல சேஃப்டி கொடுக்கும். அண்ட் நம்ம வந்து வந்தாச்சு நியர்பை மாட்டுத்தாவணி. இன்னும் வந்து அப் டு வந்து ஒரு 6 to 7 கிலோமீட்டர்ஸில் நம்ம வந்து ரீச் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், சைடில் வந்து ஒரு ஸ்கூட்டி வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஜோன் மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருந்துச்சு. பட் பெரிய லெவலில் எதுவும் நடக்கலை, ஜஸ்ட் மிஸ் ஆகிட்டாங்க. அந்த சின்னையான பேக் சைடில் வரும்போது இந்த மாதிரி நடந்துச்சு. பார்க்கலாம்.
அப்புறம் அப்போ நம்ம இந்த ரைடு வந்து ஃபுல்லாக முடிய போகுது. பைபாஸ் ஃபுல்லாக வந்து நம்ம கடந்தாச்சு. கடந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போது மீனாட்சி மருத்துவமனை வந்துருக்கீங்க. ஸோ இந்த மீனாட்சி மருத்துவமனையை வந்து கிராஸ் பண்ணி அதுக்கப்புறமா அந்த சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் இருக்கும். ஸோ அதை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ இந்த இடம் எப்பவுமே வந்து மேக்ஸிமம் வந்து ரஷபிளாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறையா பேசஞ்சர்ஸு நிறைய பேர் வருவாங்க இந்த சைடில். மெடிக்கல் பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ ரஷ் இங்கே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ மேபி நம்ம வந்து அப் டு 20 to 40 மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த ஏரியாவில். அப்புறம் இந்த கிராண்ட் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் வந்து இருக்கு இல்லைங்களா. ஸோ இது கிராஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மாட்டுத்தாவணி வந்து ரீச் ஆகிடலாம். ஸோ அங்கே வந்து நம்மளோட பைக்கை வந்து உங்கள் ஸ்டாண்டில் வந்து நம்ம விட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து தஞ்சாவூர் போக போகிறோம். அண்ட் நம்ம சேனலில் இது மட்டும் இல்லாமல் பைக் வ்ளாக், ட்ராவலிங் வ்ளாக், அப்புறம் ஃபிட்னஸ் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ், அப்புறம் லைஃப் க்ரோத் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் நம்ம சேனலில் அப் டு டேட் டிஸ்கஸ் பண்ணுவோம் இன் ஃபியூச்சர் வீடியோஸில். ஸோ உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சு, நம்மளோட ஜேர்னி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு. அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு பிடிச்ச ஸ்பாட் எது அண்ட் நம்ம சொன்ன விஷயங்களில் எது உங்களுக்கு வந்து லைக்கபிளாக இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் புல்லட் ரைடர்ஸ் எல்லாம் வந்து யாரும் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து நம்மளோட ரைடு எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். நம்ம வந்து இப்போது வந்து ஷெட்டில் வந்து நம்ம போட்டுட்டு நெக்ஸ்ட் பஸ்ஸுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக இங்கே வந்தாச்சு. இங்கே அப்போ வந்து 12 ஹவர்ஸ்க்கு 8 rupees அப்படிங்கிற மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே நம்ம வந்து வழக்கமாக இங்கே தான் நம்ம வந்து பைக்கை வந்து விட்டுட்டு கரெக்டாக வந்து டிக்கெட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம ஊருக்கு நெக்ஸ்ட்டு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். மேபி நானும் சித்துப்பாவும் தான் எப்போவும் இந்த ரைடில் இருப்போம். அண்டு இங்கேருந்து திருச்சி, நெக்ஸ்ட்டு திருச்சி டு தஞ்சாவூர் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருப்போம். ஸோ உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருக்கு. ஸோ இது போல் இன்னும் நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் லவ் யூ ஆல்.